வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். இவ்வளவு ஈஸியாக இங்கிலீஷ் இருக்குன்னு தெரிஞ்சால் முதலே படிச்சிருப்போமே நீங்கள் நினைக்காதீங்க. காலம் ஒன்றும் கடந்து போகவில்லை, காலம் கட்டு போகவில்லை, இன்னும் நமக்கு நிறைய நேரம் இருக்குது. இப்போ ஈஸி இங்கிலீஷ் 16வது பாகத்துக்கு வந்திருக்கிறோம். லெசன் 16க்கு வந்திருக்கிறோம். 9 நிமிடங்கள் ஓடக்கூடிய வீடியோ இது. சரியா? இன்னும் இப்போ ஐ மேபி, நான் ஒருவேளை இருக்கலாம், ஐ கேன் பி, என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். ஐ மே நாட் பி, நான் ஒருவேளை இருக்க முடியாது, இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். ஐ கேனாட் பின்னா என்னால் இருக்க இயலாது, சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு மரியாதையான வார்த்தை. சிலர் தப்பாக பேசுவாங்க. நோ ஐ கேனாட் கோ அப்படின்னா என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஐ கேனாட் கோன்னா நீங்கள் எவ்வளவு தான் அழுத்தி சொன்னாலும், சாரிப்பா என்னால் முடியலைப்பா, எனக்கு வயசாகிடுதுப்பா, நான் நோயாளிப்பா, அதில் நான் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருப்பா அப்படி ஏதோ ஒரு காரணத்தை வச்சு என்னால் இயலாது என்று சொல்லக்கூடிய அர்த்தம். இப்போ பாருங்கள், ஷுட் பி, மஸ்ட் பி, ஆட் டு பி அப்படின்னு சொல்லி 3 பி குடும்பத்தினுடைய வார்த்தைகளை படிக்க போகிறோம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னது? கண்டிப்பாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ இதில் ஒருமை பன்மை கிடையாது, எதிர்காலம் போல். அப்புறம் எந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 3ம் பொருந்தும். இந்த 3 வார்த்தையை நீங்கள் படிச்சுக்கிடலாம். இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்லுதேன், ஏன்னா வளவளாலன்னு போண்டேன். ஐ ஷுட் பி, ஐ மஸ்ட் பி, ஐ ஆட் டு பி, இல்லையா? அப்போ இதில் நீங்கள் வி யூ இந்த பன்மை வினைச்சொல், நம்ம பன்மை சப்ஜெக்ட் நிறைய உங்களுக்கு எழுதிப்பட்டிருக்கேன் இல்லையா? மொத பாடங்களில் அதே வார்த்தைகள் நீங்கள் இங்கே அப்படியே போடலாம். இப்போ உதாரணத்துக்கு தீஸ் எடுத்துக்கோங்க. தீஸ் ஷுட் பி, இவைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தீஸ் மஸ்ட் பி, இவைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தீஸ் ஆட் டு பி, இவைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். இப்போது தீஸ் ஷுட் நாட் பி அப்படின்னா அதில் நெகட்டிவ் வந்ததுன்னா சரி, நெகட்டிவ் நான் கடைசியில் சொல்லித்தரேன். அதுமாதிரி ஒருமை எடுத்துக்கோங்க. ஹீ, ஷீ, ஷீ, இட், திஸ், தட், திஸ் பாய், தட் பாய், அல்ல ஏ பாய், ஏ ட்ரீ, மை டேட், மை பென், ஹிஸ் சன், அவனுடைய மகன், மை டாட்டர், என்னுடைய மகள். எந்த வார்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் முன்னாடி போட்டு ஷுட் பி, மஸ்ட் பி, ஆட் டு பி போட்டாச்சுன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கடைசி வார்த்தை மை டாட்டர், என்னுடைய மகள். மை டாட்டர் ஷுட் பி, என்னுடைய மகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மை டாட்டர் மஸ்ட் பி, என்னுடைய மகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மை டாட்டர் ஆட் டு பி, என்னுடைய மகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்த்தம் கொள்ளலாம். சரியா? ஸோ அந்த அளவுக்கு அது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த 3 வார்த்தைகளில் ஒருமை பன்மை கிடையாது. நீ 3 வார்த்தையும் அப்படியே பயன்படுத்தலாம். எந்த வார்த்தைக்கும் சரி, ஒருமையாக பன்மையாக அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம். ஒரு வார்த்தையை போடுறீங்க, அதை அப்படியே போடுறீங்க, பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொந்தமாக பேசுகிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன். சரியா? இப்போது நாளைக்கு நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா? அப்போ ஐ ஷுட் கோ டு மதுரை, நான் மதுரைக்கு கண்டிப்பாக போக வேண்டும், போக வேண்டும் போட்டிருக்கிறேன். இப்போ ஹீ மஸ்ட் கோ, அவன் கண்டிப்பாக போக வேண்டும். அப்புறம் தே ஆட் டு கோ. இந்த 3 வார்த்தைக்கு நீங்கள் எதனால் மாற்றி போடலாம். ஐக்கு மஸ்ட்டும் போடலாம், ஆட்டும் போடலாம், தேக்கு மஸ்ட்டும் போடலாம், ஷுட்டும் போடலாம், ஹீக்கு ஷுட்டும் போடலாம், ஆற்றும் போடலாம். எதை எப்படி போட்டாலும் ஹீ மஸ்ட் கோ, அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போக வேண்டும். நாளைக்கு ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது. ஸோ ஹீ மஸ்ட் கோ டு ஸ்கூல், அவன் பள்ளிக்கூடத்திற்கு கண்டிப்பாக போக வேண்டும். தே ஆட் டு கோ, அவர்கள் நாளைக்கு கபடி விளையாட்டுக்கு அவங்க கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னா தே ஆட் டு கோ டு கபடி டுமாரோ, அவர்கள் நாளைக்கு கபடிக்கு கண்டிப்பாக போக வேண்டும். இப்போ இதில் நாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷுட் 2 வினைச்சொல் இருக்குது இல்லையா? அங்கே பாருங்கள், ஷேல் பி, மஸ்ட் பி, ஆட் டு பி. ஆட் டு பியில் 3 வார்த்தை இருக்குது. ஆனால் அந்த டூ வினைச்சொல் கிடையாது. அதனால் நம்ம ஆட் பி மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஷுட் பி, மஸ்ட் பி, ஆட் பி. ஆனால் ஆட் டு பின்னு தான் எழுதணும். அப்போ இந்த 2க்கும் நடுவில் நாட் போட்டால் ஷுட் நாட் கோ அல்லது மஸ்ட் நாட் கோ, ஆட் நாட் டு கோ. டூ பின்னாடி வந்துடுறது, நல்லா கவனிச்சுக்கோங்க, குழப்பிடாதீங்க. இப்படி நாட்டு போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக போகக்கூடாது, அவன் கண்டிப்பாக போக வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கும் அவன் கண்டிப்பாக போக வேண்டாம் அப்படி தானே வரணும். ஏன் போகக்கூடாதுன்னு வருது? நான் கண்டிப்பாக போக வேண்டாம், அவன் கண்டிப்பாக போக வேண்டாம், அவர்கள் கண்டிப்பாக போக வேண்டாம் சொல்கிறது எப்படின்னு சொல்லி நான் பின்னால் உங்களுக்கு அடுத்த பாடத்தில் நடத்துவேன். இப்போதைக்கு மஸ்ட்டு, ஷுட் கோ, ஷுட் பி அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த பி நம்ம பி குடும்பத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். பி வந்தால் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மஸ்ட் பி கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
ஆர் டு பி கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த பி எல்லாம் தூரத்துக்கு போட்டு நீங்கள் ஒரு வினைச்சொல்லை போட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு கோ, ஈட், டேக் அப்படி போட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட வேண்டும், கண்டிப்பாக எடுக்க வேண்டும். பிரேக்குன்னு போட்டீங்கன்னா கண்டிப்பாக உடைக்க வேண்டும். அப்புறம் ஸ்டீல் அப்படின்னா கண்டிப்பாக திருட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் வரும். நாட் போட்டால் கண்டிப்பாக போகக்கூடாது, எடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படின்னு வரும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 வார்த்தைகள். இப்போ நம்ம வந்து ஃபாதர் நீங்கள் வந்து இருன்னே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நான் ஒருவேளை இருக்கலாம், நான் என்னால் இருக்க முடியும், நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும், இப்படி இருன்னே வருத செயல்களுக்கு என்ன செய்ய? நான் சாப்பிடலாமா, நான் ஒருவேளை சாப்பிடலாம், என்னால் சாப்பிட முடியும், நான் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு 12 டென்சஸ் மாதிரி உண்டா? உதாரணத்துக்கு நான் சாப்பிடுகிறேன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் சாப்பிட்டு இருக்கிறேன், சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், தின்னுக்கிட்டே இருக்கேன், ஐ ஹாவ் பீன் ஈட்டிங். அந்த மாதிரி இது இந்த பி குடும்ப வார்த்தைகளுக்கும் வருமா? ஐ ஷுட் ஈட், நான் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். ஐ ஷுட் பி ஈட்டிங், நான் கண்டிப்பாக சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். ஐ ஷுட் ஹாவ் பீன் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் இந்த மாதிரி மற்ற 12 டென்சஸ் மாதிரி இது பயன்படுத்தலாமான்னா கண்டிப்பாக சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் உண்டு, சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தமுள்ள அனைத்தும் உங்களுக்கு கற்றுத்தரப்படும். விரைவில் கற்றுத்தருகிறேன், கவலைப்படாதீங்க. நான் நடத்துகிறதெல்லாம் நல்லா படிங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அதனால் ஜூம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. தயவுசெய்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வரையும் வாட்ஸ் காட்டிருக்கிறேன், எழுதுங்க. நீங்களும் இதே மாதிரி பாடம் 1, 2, 3ன்னு சொல்லி நான் 16 பாடம் நடத்தியிருக்கிறேன். சரியா? நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து லெஃப்ட் சைடு பேரலைஸ்டு, இடது பக்கம் கையும் இடது பக்கம் காலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இந்த நேரத்தை வீணாக்காமல் கடவுள் எனக்கு தந்த அந்த ஓய்வு நேரத்தை நான் வந்து உங்களுக்கெல்லாம் பயன்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த நேரத்தை வீணாக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் பயன்படுத்துகிற மாதிரி, உங்களுக்கு பயனுள்ளது மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கேன். நான் நடத்துகிறதெல்லாம் படிங்க, எழுதுங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன டவுட்டு, எப்படி டவுட்னாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு எஸ்ஸே எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதை நான் சுருக்கி அழகாக உங்களுக்கு சொந்தமாக எழுதுகிற கற்றுத்தருவேன். டோன்ட் ஒரி, பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ, ஐ லவ் யூ.